அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள், ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம், புகழை தரக்கூடிய கீர்த்தியை தரக்கூடிய ஒரு இடத்தில் உங்க ராசிநாதன் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறணும், தான் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் நீச்சமாக இருந்தார். நீச்சம் அப்படின்னு என்ன? தியானத்தில் இருப்பதை போல நீங்கள் நினைச்சது ஒன்று செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த மாதம் அதை எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம். அப்போ கீர்த்தி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்கல, தடையாக இருந்தது, செய்யக்கூடிய விஷயத்தில் காரிய தடை இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஒரு வலி இருந்தது, ஒரு வேதனை இருந்தது, ஒரு துக்கம் இருந்தது, ஒரு துயரம் இருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ உங்க ராசி என்பதே 8க்குரியவனும் அதே செவ்வாய் தான். இப்போ எங்க உட்கார்ந்துருக்கார்? 8க்குரியவன் தனக்கு 8ல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ வலி கொடுக்கக்கூடியவன் தனக்கு 8ல போய் மறைந்திருக்கும் போது உங்களுக்கு வலி இல்லை. அப்போ உங்களுக்கு வழி இல்லை என்கின்ற அமைப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம். அப்போ மேசராசி என்பவர்கள் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உற்சாகமாக வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அல்லவா? என கடந்த மாதத்தில் சோர்ந்தாக இருந்தீர்கள், சோர்வுடையவனாக இருந்தீர்கள், ஹெல்த்தில் கூட சில தொந்தரவு இருந்தது, டயர்டாக இருந்தக்கூடிய தன்மைகள். ஆனால் இப்போ வேகம் எடுக்கக்கூடிய ஒரு மாதம், உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். கடந்த சில மாதங்களாக குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருந்தார். குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு இருந்தார், ஆனா வக்ரமாக இருந்தார். வக்ரம் என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. தனம் வர மாதிரி இருந்தது, வரல, கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கிடைக்கல. இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்க பெறும்ங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஏன்னா குருங்கிறது தனக்காரகன் அல்லவா? அந்த தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்திருக்கார். அப்போ பொருளாதார மேம்பாடுங்கிறது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தன வரவு என்பது நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பு பெறுங்கிறதுல இல்லை. எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தனம் பொருளாதாரம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு. 2க்குரியவன் 12ல போய் மறைஞ்சிட்டாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தனம் விரயத்துக்கு செல்கிறது, சுப செலவுக்காக செல்கிறது, குடும்ப விஷயத்துக்காக செலவு செய்ய போகிறீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார, அதாவது பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய தன்மை. அப்போ வீட்டுக்கு தேவையான
என்னென்னலாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். உங்கள் வாக்கு நல்லா இருக்குங்க. இத்தனை நாள் உங்கள் வாக்கு நல்லா இல்லை, நீங்கள் சொன்னாலும் எதையாவது ஒரு குறை கண்டு கொண்டு இருந்திருப்பார்கள். இப்போ நீங்கள் சொன்னது சரி என்று உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த குளறுபடிகள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒத்து போகலை, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது சரியாக கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? குரு சுக்கிரன் நன்றாக இருக்க போகிறது. சுக்கிரன் நல்லபடியாக இருக்க போகிறது. சுகத்தை கொடுக்க போகிறார். மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, மனைவியினுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். பெண்களால மனைவியினால அனுகூலம், ஆதாயம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். மனைவியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, கணவன் அல்லது மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். முயற்சி நன்றாக இருக்க போகிறது. தைரிய வீரியங்கள் வலுப்பட போகிறது. வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான். ஏன்னா புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்ப சூரியனும் புதனும் இணைவு பெற்று புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கு. அப்போ வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம். நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வைப்பீங்க. சின்ன வியாபாரம், பெரிய வியாபாரம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகிறது. தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்க ராசிநாதன் 3 நிலையில உட்கார்ந்திருக்கார். 3ஆம் இடம் என்பது இடமாற்றம் அல்லவா? அப்போ யாரெல்லாம் இந்த மேசராசி என்பர்கள் இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளியூர் பயணங்கள், இந்த மாதிரி மாற்றங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். வீடு சேஞ்ச் பண்ணணும், பண்ணிக்கலாம். தொழிலுக்காக, வேலைக்காக ஒரு வீட்டை மாற்றி போய் இருக்கக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டே இருந்தேன் ரொம்ப நாள். சுக்கிரன் உச்சமாக இருக்கார். உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரன் 12ல போய் உட்கார்ந்துருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தில் இருக்கவங்க, வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள், அதாவது வாகனங்களை மாற்றக்கூடிய தன்மை, அதாவது மாற்றம் என்பது எதனாலும் ஓகே. வாகன மாற்றம் வாங்கிக்கலாம், வீடு மாற்றம் வாங்கிக்கலாம். வாங்கக்கூடிய, செலவு செய்யக்கூடிய, அந்த செலவுங்கிற இடத்துல தான் போய் தனக்காரகன் 12ல போய் உட்கார்ந்துருக்காருல்லவா? அப்போ செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். திக்பலத்தோடு இருக்கார், வலிமையா உட்கார்ந்துருக்கார். சூரியன் வலிமை பெறுகிறது. சூரியன் அப்படிங்கிறது என்ன? அரசு. அரசு சார்ந்த விஷயங்கள் எந்தெல்லாம் செய்யும் நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சூரியன் வலிமையா இருக்கார். அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், உங்களுடைய ஆளுமை தன்மை பளிச்சிடும், புகழ் பெறக்கூடிய ஆளுமை தன்மையாக விளங்குவீர்கள், அதிகாரம் கிடைக்கும். அரசியல் இருக்கின்றவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். சூரியன் போய் சனியின் வீட்டில் உட்கார்ந்துருக்காரே, கெடுத்துருவான்? நிச்சயமாக இல்லை. சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கார், திக்பலத்தோட வலிமையா இருக்கார். மாற்றத்தை கொடுக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கார். அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அந்த காரியத்தை கச்சிதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசு சார்ந்த விஷயத்துக்காக, அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்துக்காக இருக்கின்றவர்கள் அத்தனுக்கு கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் சக்சஸ் ஆகும். சார், இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, குரு நல்லதான் இருக்காரு, குரு உன்னுடைய பார்வை கிடைக்குதே. யாருக்கு கிடைக்குது? சூரியனுக்கு கிடைக்குதே. அப்போ நல்லபடியாக தான் அமையும். சூரியனுங்கிறது 5க்குரியவன் அல்லவா? இதுவரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார்.
தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை வெளிப்படுத்தி இருப்பார் ஒரு சிலருக்கு. இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்யாதிபதியாக செயல்பட்டு அந்த சூரியனை பார்க்கிறார். 9க்குரியவன் 5 9 கனெக்ட் ஆகுது. கடவுளினுடைய அனுகூலத்துக்கு காரக கர்த்தா, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கிறது அந்த 5 9. அந்த 5 9 இந்த மாதம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், அதிகாரங்கள் தேடி வரும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை, நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சொல்வேன். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை டச் பண்றார், வீரியத்தோடு டச் பண்றார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீர வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சியால். வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலத்தோட அதிகார வேலைக்கு, அதாவது இந்த மேசராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகாரம், ஏன்னா மேசத்தில் தான் சூரியன் உச்சபலத்தோடு இருக்கு. அதிகாரத்தன்மைக்கு போகணும். அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீசஸ், இந்த மிலிட்ரி, போலீஸ், இந்த மாதிரியான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 10க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கார். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், எந்த மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும், அதில் மாற்று கருத்தை கிடையாது. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 12க்கு அப்புறம் சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். 5 11 கனெக்ட் ஆகுது. இயற்கையாய் அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ சூரியன் தன் வீட்டத்தை பார்க்கிறார் அல்லவா, 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ 7க்குரியவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்காரே, திருமண விஷயத்தில் சில தடைகளை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு. குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார். திருமணம் நடக்கும். அந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அந்நிய மதத்தினோட கொடுக்கும். காதல் விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகும். அது அந்நிய மதம், அதர் காஸ்ட், இந்த மாதிரியான விஷயத்துக்கு உள்ள போகும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் சுக்கிரன் 12ல் உட்கார்ந்துருக்கார். கலத்திர விஷயத்தில் மட்டும், ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக விளங்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்வரன், அதாவது சிவன் கோயிலுக்கு சென்று வருமையானால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் ஜெயமாகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசா புத்தி பார்த்தீங்கன்னா 6 8 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்.
ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.